Hello students, இந்த வீடியோல நம்ம shapes of atomic orbitals பார்க்கலாம். So நம்ம Heisenberg's uncertainty principle படிச்சிருப்போம். So அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா it is impossible to measure accurately and simultaneously both the position and momentum of a microscopic particles. So ஒரு microscopic particle நுடைய பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்ம அக்யூரேட்டாகவும் சைமல்டேனியஸாகவும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் நம்ம சொல்லும் பொழுது இட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரான் ஆல்சோ. ஸோ நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானினுடைய பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்மளால அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர்பிட்டல் அப்படின்ற கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க. So orbital அப்படின்றது it is a three-dimensional space. Three-dimensional space around the nucleus in which the probability of finding the electron is maximum. So அப்படினா என்ன அர்த்தம்? So அப்படினா நம்ம நியூக்ளியஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது எங்க அதிகமான அளவுல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குதோ அந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஆட்டம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஒரு பிக்சரா ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இது நியூக்ளியஸ் அப்படின்னா இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர்பிட்டல்ஸை இப்படி தான் டிஃபைன் பண்ணுது. நியூக்ளியஸ்ல இருந்து பார்க்கும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமாக இருக்கோ அதை ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இந்த எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அந்த வேவ் நேச்சருக்கு நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த எலக்ட்ரானை டிஃபைன் பண்றோம். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சை அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சை. ஸோ இது எதை குறிக்குது? இந்த வேவ் ஃபங்க்ஷன் எதை குறிக்குதுன்னா வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்றதுக்கான டெஃபனிஷனை நம்ம எப்படி கொடுக்குறோம், வேவ் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல கொடுக்குறோம். அதை நம்ம சை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சைக்கு மீனிங் எதுவும் கிடையாது, ஒரு பிசிக்கல் மீனிங்னு எதுவும் கிடையாது. ஸோ நோ பிசிக்கல் மீனிங். ஸோ அப்போ சைனா என்ன, எப்படி நம்ம அதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி, எலக்ட்ரான் டென்சிட்டியினுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த வால்யூமை நம்ம இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னா இந்த எக்ஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியினுடைய இந்த வால்யூமை நம்ம என்னன்னு சொல்றோம், வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ஆர் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த வால்யூம். இப்போ நம்ம 3 ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய வால்யூம் எப்படி எடுத்துக்கலாம், டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சை ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த 3 பாயிண்ட் எக்ஸ் ஒய் ஜெட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ, இந்த ஸ்கொயர் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கு, மேக்சிமமா எங்க இருக்கு, எங்கெல்லாம் இருக்கலாம், எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த வேல்யூ எப்போதுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ் ஒய் இசடுக்கு பதிலாக 3 போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம். என்னென்ன போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா polar coordinates.
எது எது எடுத்துக்கிறோம்னா r theta இதுவும் psi தான். ஸோ இதில் இந்த r அப்படின்றது நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேடியஸ்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் r அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டைரக்ஷன்ஸை குறிக்குது, ஆங்கிள்ஸை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா psi ஆஃப் r theta and psi is equal to, இதுக்கு நம்ம எப்படி எழுதுறோம் r of r f of theta and g of psi ன்னு எழுதுறோம். இதுல இந்த r of r அப்படின்றத நம்ம ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த f of thetaவையும் g of psi யையும் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆங்குலார் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுது, ரேடியஸ் சொல்லுது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி எலக்ட்ரானை பத்தி நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா டைரக்ஷன்ஸை குறிக்கிறதுனால இதுல இருந்து நம்ம ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ் எடுக்கலாம். ஆர்பிட்டல்ஸ்னுடைய ஷேப்பை வந்து இந்த ஆங்குலார் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இந்த ரேடியஸை பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேவ் ஃபங்க்ஷனுடைய ஸ்கொயர். ஸோ psi ஸ்கொயர் இதனுடைய வேரியேஷன் பார்க்க போறோம். வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டியையும் ஆங்குலார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டியையும் பார்க்க போறோம். ஸோ இதை வச்சு இது எப்படி வேரி ஆகுது, இதை வச்சு இது எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ psi ஸ்கொயர் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு r of r and with respect to f of theta and g of psi. So இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் radial wave function or radial distribution of the probability. அதே மாதிரி இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஆங்குலார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம இந்த வீடியோவில் வெறும் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மட்டும் பார்ப்போம். ஸோ ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பார்ப்போம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் சிஸ்டம் தான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஸோ எந்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணலை. ஸோ எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னா குவாண்டம் நம்பர்ஸ் எழுதும் பொழுது என்னோட வேல்யூ நம்ம எவ்வளோன்னு எழுதுவோம் 1ன்னு எழுதுவோம். அப்போ எல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது 0ன்னு இருக்க போகுது. அப்போ இதுக்கு நம்ம வந்து ஆர்பிட்டல் டெசிக்னேஷன் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் இந்த L is equal to 0க்கு நம்ம என்னன்னு எழுத போறோம் Sன்னு எழுத போறோம். இந்த இடத்துல முன்னாடி எந்த நம்பர் கொடுப்போம் என்னோட வேல்யூ கொடுப்போம். ஸோ இது 1s. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரானும் எந்த ஆர்பிட்டல்ல இருக்க போது 1s ஆர்பிட்டல்ல இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 1sல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுடைய மேக்சிமம் ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போறோம். ஸோ எதுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எது RR. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் psi ஸ்கொயருக்கு தான் வித் ரெஸ்பெக்ட் டு psi ஸ்கொயர் பார்க்க போறோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் R of R ஸ்கொயர்னு எடுத்துக்க போறோம். ஸோ R of R ஸ்கொயர் வர்சஸ் ரேடியஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை சொல்றோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் the nucleus
and the electron. So இது வந்து probability, maximum probability of finding the electron. So maximum probability of finding the electron. So இப்போ நம்ம graph plot பண்ணுவோம். graph வந்துட்டு so 0 இங்க வந்து 5 10 15 20 25. so இது வந்து r distance. இந்த பக்கம் நம்ம எழுதுறது வந்துட்டு r of r square எழுத போறோம். so 0.2 0.4 0.6 ன்னு எடுத்துக்கோ. so இப்போ நம்ம இதுக்கு வந்து graph பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். so இதுல இங்க என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. so இங்க இருந்து 15 10 5 அப்படின்னு டிஸ்டன்ஸ் குறைய குறைய இந்த r of r square வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. so டிஸ்டன்ஸ் குறைய குறைய ப்ராபபிலிட்டி என்ன ஆகுது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. so டிஸ்டன்ஸ் குறையும் பொழுது so decrease in distance என்ன ஆக ஆரம்பிக்குது, increases in the probability of finding electrons. அப்படினா r ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது so இங்க இருந்து வருது, இந்த இடம் எங்க மேக்ஸிமம் காமிக்குது, r ஓட வேல்யூ 0வா இருக்கும் பொழுது when r is equal to 0 r of r square வேல்யூ எப்படி இருக்குது, மேக்ஸிமம்ல இருக்கு. so இங்க ஜெனரலா நம்ம எழுதியிருக்கோம், டிஸ்டன்ஸ் குறையும் பொழுது ப்ராபபிலிட்டி என்ன ஆக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. so மேக்ஸிமம் எங்க வருது அப்படின்னா r ஓட வேல்யூ 0வா இருக்கும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் இது என்னன்னு எடுத்துக்கிறோம், psi ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். so மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் psi ஸ்கொயர் எங்க கிடைக்குது, நியூக்ளியஸ்ல, இந்த நியூக்ளியஸ். ஏன்னா நியூக்ளியஸ் r is equal to 0 வரும்பொழுதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரான் டென்சிட்டி நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் கிட்ட இருக்குது. so நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது நியூக்ளியஸ் கிட்ட மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது அந்த மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய ஷெல்லை வந்து ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல கன்சிடர் பண்றோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை வந்து இப்போ நம்ம சென்டர்ல எழுதுறோம். இதை சுத்தி ஷெல்லு வந்து நம்ம என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம்னா ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ஸோ 2 ஷெல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், 2 ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்னு இன்னொன்னு. ஸோ இதுல இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம r அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதுக்கும் ரெண்டாவது ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும், இது வந்துட்டு r, இது வந்துட்டு dr ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஹோலா இதை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், நம்ம r பிளஸ் dr அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்பியர்னுடைய வால்யூம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எவ்வளோ வால்யூம்ல அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் V is equal to 4/3 pi r cube. இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் with respect to r. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், dv by dr is equal to, இது அப்படியே கான்ஸ்டன்ட் பார்ட். ஸோ 4/3 பைன்னு இருக்கும். இந்த ஆர் கியூபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மேல இருக்கிற பவர் என்ன ஆயிடும், ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்ப 3 முன்னாடி வந்துடும், ஆர் அப்படியே இருக்க போது மேல
இந்த பவர் -1. ஸோ இந்த இடத்துல 3 - 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. ஸோ 3r ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணலாம். பண்ணணும்னா நம்மளுக்கு dv by dr is equal to 4πr ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த dr இந்த சைடு கொண்டு போறோம். ஸோ dv is equal to 4πr ஸ்கொயர் into dr னு இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் psi ஸ்கொயர் dv is equal to 4πr ஸ்கொயர் psi ஸ்கொயர் dr. ஸோ நம்ம இந்த இடத்துல இங்க எழுதியிருக்கோம். எல்லாத்துலயுமே எப்படி எழுதியிருக்கோம் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் psi ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம் r of r ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம இந்த பார்ட்டை என்னவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம் r of r ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ psi ஸ்கொயர் dv is equal to 4πr ஸ்கொயர் r of r ஸ்கொயர்னு நம்ம போட போறோம். இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி எக்ஸாக்டா ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். ஸோ கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ண போறோம் அப்படின்னா 4πr ஸ்கொயர் r of r ஸ்கொயருக்கும் rக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போறோம். ஸோ கிராஃப் வந்துட்டு 4πr ஸ்கொயர் into r of r square versus radius. So graph plot பண்ணுவோம். Zero, 1, 3, 5, 7, 9. So இந்த பக்கம் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. So இங்கே வந்துட்டு 4πr ஸ்கொயர் r of r ஸ்கொயர். இங்கே வந்துட்டு r ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இதுக்கு நம்ம இப்படி கிராஃப் பிளாட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா இங்கிருந்து இந்த கிராஃப் என்ன ஆகுது ரைஸ் ஆயிட்டு இங்க ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆகி மறுபடியும் என்ன ஆயிடுது கீழே வந்து 0க்கு போயிடுது. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த பீக்கினுடைய வேல்யூ 0.52 ஆம்ஸ்ட்ராங்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆம்ஸ்ட்ராங்ல எடுத்திருக்கோம் அதனால 0.52 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்ல அந்த 1sல இது 1sக்கான பீக்கு. ஸோ 1sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 0.52 ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கு. எப்படி வந்து இந்த வேல்யூ கரெக்ட்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது போர் கண்டுபிடிச்ச ஹைட்ரஜன் ஆட்டம்கான ரேடியஸ் வேல்யூவை எக்ஸாக்டா கொடுக்குது. ஸோ போரினுடைய ரேடியஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0.52 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அதே வேல்யூ இங்க நம்மளுக்கு இந்த கிராஃப்லயும் கிடைச்சதுனால ஹைட்ரஜன் ஆட்டம்ல நியூக்ளியஸுக்கும் அந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் 1sல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு 0.52 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு ரஃப் ஃபிகர் போட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல எடுத்துக்கிட்டோம். இந்த s ஆர்பிட்டல் நம்ம என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த எலக்ட்ரான் இருக்க போது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நியூக்ளியஸை ஒட்டி பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த பார்ட்ல தான் என்ன ஆக போகுது அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு 3 ஆக்சிஸ் நம்ம போடணும். எக்ஸ் y z. ஸோ 1s இப்படி இருக்கு. இப்போ நம்ம 1sக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாமா அப்படின்னா இல்ல. நம்ம அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதே மாதிரி இந்த 4πr ஸ்கொயர் வர்சஸ் 4πr ஸ்கொயர் r of r ஸ்கொயர் வர்சஸ் rக்கு போட்ட மாதிரி அதுக்கும் போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம 2s 3s 3p 3dக்கு இந்த மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2sக்கு போடலாம்.
0, 5, 10, 15, 20, 25. So R இந்த பக்கம் 0.05, 0.1. So இங்க 4 pi r square r of r square. So இதுக்கு போடும் பொழுது நம்மளுக்கு கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னா, ஸோ இங்கே நம்ம போட போகிறது வந்துட்டு 2s ஆர்பிட்டலுக்கு போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸில் இருந்து டிஸ்டன்ஸ் வெளியில் வரப்போகுது. நியூக்ளியஸில் இருந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி காமிக்குது. வந்து உடனே என்ன ஆகிடுது, 0க்கு வந்துடுது. திருப்பி என்ன ஆகுது, ஒரு பீக்குக்கு மேலே போகுது, மறுபடியும் மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகிடுது, 0க்கு வந்தது. ஸோ இந்த பீக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 2s ஆர்பிட்டலுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா 2s ஆர்பிட்டலுக்கு நம்மளுக்கு எத்தனை பீக்ஸ் கிடைச்சிருக்கு, 2 பீக் கிடைக்குது. ஸோ முதல் பீக்கு கொஞ்சம் ஹைட்டுக்கு போயிட்டு திரும்பி எங்கே வந்துருச்சு, 0க்கு வந்துச்சு. ஸோ 0ல் வந்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே electron density is 0. இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு, இங்கேயும் எலக்ட்ரான், அந்த பீக் இருக்கிற இடத்துல எல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. இந்த பீக் எங்க வந்து இந்த இடத்துல 0 தொடுதோ அந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்னா நோடல் சர்ஃபேஸ் ஆர் ரேடியல் நோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்பிட்டல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ரேடியல் நோட் ஆர் நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னா த ஏரியா வேர் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் 0. அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லாத இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம், ரேடியல் நோட் அப்படின்னு சொல்றோம். அப்போ 2s ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை அப்படின்னா 1. ஸோ 2sல நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கு, 1. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 3s ஆர்பிட்டலுக்கு போடுவோம். ஸோ அப்போ அந்த 2s ஆர்பிட்டலுடைய டயக்ராம் நம்ம இங்கே போட்ட மாதிரி இந்த 1sக்கு போட்ட மாதிரி இதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்க போது, ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்க போது, இது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி. இப்போ என்ன ஆயிடுது, கொஞ்சம் இடத்துல எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அந்த இடம் காலியா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரான் டென்சிட்டி போட போறோம். ஸோ கேப் விட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரான் டென்சிட்டி போட போறோம். ஸோ ஏன் அந்த இடத்துல நம்ம கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம், நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நோட் அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த இடம் வந்து காலியா விட்டுரும். ஸோ ஆக்சிஸ் போடுவோம், Z ஆக்சிஸ், X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ். ஸோ இதுல நோடு எது அப்படின்னா இந்த இடம் தான் வந்துட்டு நோடு. ஸோ 2s ஆர்பிட்டல நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 1. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி 3s ஆர்பிட்டலுக்கு கிராஃப் போடுவோம். ஸோ 0, 5, 10, 15, 20, 25. 0.05, 0.1. ஸோ இது 6, இது வந்துட்டு 4 pi r square r of r square. ஸோ இதுக்கு நம்ம பிளாட் பண்ணும் பொழுது முதல்ல ரைஸ் ஆகுது, 0 வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் பீக் ரைஸ் ஆகுது, 0 வருது. திருப்பியும் பீக் என்ன ஆகுது, ரைஸ் ஆயிட்டு 0க்கு போயிடுது. அப்போ நம்மளுக்கு இந்த 3sக்கு எத்தனை இடத்துல நோடு கிடைக்குது, ஸோ இந்த இடத்துல ஒரு தடவை எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை, இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. ஸோ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஸோ 3s ஆர்பிட்டல்ல நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு
எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2 இருக்கு 1 2. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் ns ஆர்பிட்டல். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2s ஆர்பிட்டல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது 3s ஆர்பிட்டல் பார்த்தோம். 2sல நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருந்துச்சு? 1 3sல எத்தனை இருக்கு? 2. ஸோ ஜென்ரல் ரூல் படி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் ns ஆர்பிட்டல். ஸோ ns அப்படின்றது n is equal to 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ ns ஆர்பிட்டல்ஸ்க்கு மட்டும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா n-1 போடணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2s எடுத்தோம் அப்படின்னா 2 - 1 1. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2sக்கு 1 கிடைச்சது. 3sக்கு கால்குலேட் பண்றோம்னா n is equal to இங்க என்ன போடணும்? 3 போடணும். அப்ப 3 - 1 போட்டோம்னா 2, 2 நோட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 4s அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணும்? 4 - 1. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் 4s ஆர்பிட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். சரி, இது வந்து வெறும் ஃபார் ns ஆர்பிட்டல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதே மாதிரி ஒரு 3p ஆர்பிட்டல் பார்க்க போறோம். ஸோ 3p ஆர்பிட்டலுக்கு இதே மாதிரி 0 5 10 15 20 25. இங்க அதே மாதிரி 0.05 0.1. ஸோ இதுவும் எதுக்கும் தான் நம்ம போட போறோம்? r-க்கும் 4πr ஸ்கொயர் r of r ஸ்கொயருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு நம்ம எதுக்கு பிளாட் பண்ணியிருக்கோம்? 3p. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. ஸோ இது நம்மளுக்கு நோடு. ஸோ அப்போ 3p ஆர்பிட்டலுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதே மாதிரி நம்ம 3dக்கு போட்டுட்டு அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸோ 3dக்கு போட போகிறோம். 0 5 10 15 20 25. இங்கே 0.05 0.1. ஸோ எதுக்கும் பிளாட் பண்ணுறோம் நம்ம? r-க்கும் இந்த பக்கம் 4π r ஸ்கொயர் r of r ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பீக் கிடைக்குது. இது 3D. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நோட்ஸ் இருக்குதா அப்படின்னா நோட்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம வந்து ns ஆர்பிட்டல்ஸுக்கு எப்படி வந்து நோடு கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துருப்போம். n-1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ s ஆர்பிட்டல்ஸை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய po do fக்கோ எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n-l-1. இந்த ஃபார்முலால தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ்க்கெல்லாம்? p d f ஆர்பிட்டல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். s ஆர்பிட்டலுக்கு வெறும் n-1 தான். ஸோ இப்போ நம்ம 3pக்கு இது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். l அப்படின்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சரி, இப்போ இதுக்கு செக் பண்ணுவோம். இப்போ 3p அப்படின்னா இதுல 3 அப்படின்றது n. ஸோ இந்த 3 நம்ம என்னன்னு சொல்றோம்? இது வந்து n. p அப்படின்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ல நம்ம படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா l-ஓட வேல்யூ 0வா இருந்தா s ஆர்பிட்டல், l-க்கு 1-ஆ இருந்தா p ஆர்பிட்டல், l-க்கு 2-ஆ இருந்தா d, 3-ஆ இருந்தா f. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ pனா l-ஓட வேல்யூ இந்த இடத்துல எவ்வளோ இருக்க போகுது? 1ன்னு இருக்க போகுது. ஸோ n is equal to 3, l is equal to இங்க எவ்வளோ? 1. அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n மைனஸ் n-னா 3 மைனஸ் l-ஓட வேல்யூ எவ்வளோ? 1 மைனஸ் 1.
So 3 minus 1 எவ்வளவு வரும் -2 which is equal to 1. So number of nodes is equal to 1. இந்த பக்கம் இப்போ D க்கு வருவோம். இப்போ 3D ல அதே மாதிரி என்னோட வேல்யூ எவ்வளோ 3. D ன்னு கொடுத்துருக்காங்க. D ன்னு கொடுத்தா நம்ம இந்த இடத்துல L க்கு எவ்வளோ வேல்யூ போட போறோம் 2 ன்னு போட போறோம். So L is equal to 2. இப்போ இந்த n minus L minus 1 ல substitute பண்ணுவோம். is equal to n க்கு 3 minus L க்கு 2 minus 1 is equal to 3 minus 3 which is equal to 0. சரியா? So examல இந்த மாதிரி question கேட்பாங்க. ஏதாவது orbitals கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய nodes எவ்வளோ radial nodes வந்து calculate பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆர்பிட்டல்ஸ் வந்து s ஆர்பிட்டல்ஸா இருந்துச்சுன்னா அது 1 2 3 4 எதுவா வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் s ஆர்பிட்டல்னு வந்துருச்சு அப்படினாவே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா n minus 1. 4s ன்னு கொடுத்திருக்காங்கன்னா அதுல இருந்து அந்த 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணனா 3. 5s ன்னு கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 4. அதை தவிர்த்து pdf எந்த ஆர்பிட்டல் கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து n minus l minus 1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3p ன்னு கொடுத்திருக்காங்கன்னா 3 அப்படின்றது நம்பர். அந்த ஆர்பிட்டல் pdf க்கு முன்னாடி கொடுத்திருக்க நம்பர் வந்து n-ஓட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். pdf அப்படின்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இங்க போட்டிருக்கோம். அப்படியே அந்த வேல்யூஸை இதுல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ். ஸோ இந்த ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல நம்ம ஒரு பார்ட் தான் முடிச்சிருக்கோம். அதாவது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஆங்குலார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த ஷேப்ஸை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்த வீடியோல இந்த டாபிக்னோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.